தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, சமூக வலைதளங்கள் அது பரப்பப்படுது, அது சார்ந்து பலர் கைது செய்யப்படுறாங்க. இப்படிங்கிற தகவல் எல்லாம் நீட் தேர்வில் நடைபெறுது. அதுக்கு அடுத்த நெட் தேர்வு நடைபெறுது. இதே சில காரணங்களை சொல்லி அந்த தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் நேர்மையற்ற வழிமுறைகளை தடுத்த சட்டம் பொது தேர்வுகளில் மத்திய அரசு இயற்றி இருக்கிறது. இது எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க போகிறது, அதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க புதிய சட்டம், பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும்? இது சார்ந்து பேசுவதற்காக 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு நட்ராஜ் சுப்பிரமணியம், வணக்கம். வணக்கம். கல்வியாளர் திரு மாறன், வணக்கம் சார். வணக்கம். கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் விவாதத்தை திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்டிருந்து துவங்குறேன். பாஸ்கரன் சார், எப்படி இந்த மாதிரியான புதிய சட்டங்கள் நிறைய கொண்டு வர, இன்னொன்று இந்த தேர்வு முறைகள் கொண்டு வரும்போதே தவறுகளை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் தேசிய தேர்வு முகமை தேர்வு நடத்துறது இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வர்றதுனால இந்த மாதிரியான தவறுகள் தடுக்கப்படுமா, மாணவர்களுக்கு நீதி கிடைக்குமா? சரி, முதல்ல நான் இது தொடங்குறதுக்கு முன்னால இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிற வணக்கத்துக்குரிய மாறன் ஐயா அவர்களுக்கும் இணைய நம்ம நட்ராஜ் அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க இந்த சப்ஜெக்டில் அவங்க 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ், சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக வந்துடுறேன். இந்த 3 தேர்வுகள் இருக்குங்க. ஒன்று பொது தேர்வு, 2வது தகுதி தேர்வு, 3வது போட்டித் தேர்வு. எல்லா தேர்வுகளுமே இப்போதைக்கு கடந்த சில மாதங்களாக இல்லை சில ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று உருவாகி இருக்கு. என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு சர்ச்சை உருவாக வேண்டும் அல்லது அதற்குள் ஏதேனும் ஒரு சர்ச்சை ஏற்கனவே அடங்கி இருக்கிறது. இந்த 2 தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஒன்று ஏற்கனவே அதில் ஒரு சர்ச்சை இருக்கிறது, அது சர்ச்சையாக மாறுகிறது. அதாவது சர்ச்சையே இல்லை அல்லது சர்ச்சை உருவாக்கப்படுகிறது. அப்படி 2 தான். அதுக்குள்ள ரொம்ப உள்ள போக விரும்பல, ஏன்னா அது பல அரசியல் காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் உள்ள போக விரும்பல. ஆனால் இப்போ நீங்க கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரி சட்டங்கள் வருவதனால் மட்டுமே அது தீர்ந்து விடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்தவரையில் இதுக்கும் சட்டங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நேரடி தொடர்பு இருப்பதாக நான் கருதவே இல்லை. ஏன்னா சட்டத்துக்கு பயந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றன, ஏற்கனவே தண்டனை இருக்கிறது. அதையும் மீறித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தவறு எப்போதுமே சட்டத்தை கண்டு தவறு செய்வர்கள் அடுங்கி விடுவதில்லை. அப்படிலாம் பார்க்கவே இல்லைன்னா. இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் இருந்ததா எனக்கு தெரியவே இல்லை. அதனால சட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதான் முகமையினுடைய வேலை. இப்போ தேர்வு முகமை என்று இருக்கிறது அப்படின்னா அவள் முக்கியமான ஒரு வேலையே என்ன அப்படின்னா, முறைகேடு நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எங்க ஒரு அத்துமீறலும் இருக்கக்கூடாது, எங்க ஒரு வினாத்தாள் கசிவும் இருக்கக்கூடாது, மதிப்பெண்களே ஒரு குளறுபடி இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உறுதி செய்வதற்காகத்தான ஒரு தேர்வு முகமை இருக்கிறது, சரிங்களா? ஒரு சட்டம் வந்து தேர்வு முகமைக்கு புதியதாக ஏதாவது ஒரு பொறுப்பு வருகிறதானா இல்லை, அது மேலே மறந்துடுவோம். அப்புறம் 2வது, இப்போ இருக்கக்கூடிய சட்டம் கூட தேர்வர்களுக்கு பயனளிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. தேர்வர்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டம் அல்ல, நல்லா ஞாபகம். தேர்வை வைத்துக்கொண்டு முறைகேடு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குகிற சட்ட நடைமுறை தான் இருக்கிறதே தவிர தேர்வர்களுக்கு நான் ஆதாயமாக எதுவும் இருக்குமானா அது இல்லை. அவர்கள் தேர்வர்களுக்கு எதுவுமே இல்லை. 2வது. அப்புறம் 3வது, மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு சர்ச்சை இருந்தாலும், எந்த ஒரு புகார் வந்தாலும், எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதன் பின்ன ஏதேனும் ஓரளவுக்கான கடுகளவேனும் அது ஏதேனும் உண்மை இருக்கத்தான் செய்யும். அந்த உண்மை எந்த அளவுக்கு தேர்வுகளை பாதித்திருக்கிறது, பாதிக்காமல் செல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த விஷயத்துல நான் இதுவரையில் பார்த்த வரையில, கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற வரையில அநேகமாக மத்திய அரசு சரியான வழியிலே சரியான திசையிலே நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது, சரிங்களா? இதெல்லாம் எனக்கு தெரிய கல்வியாளர் மாறன் ஐயா அவர்கள் தான் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். நான் வந்து செய்தித்தாள்கள் அடிப்படையில எனக்கு வந்து செய்தி அடிப்படையில் பார்க்கிற போது இதற்கு மிகச்சரியான விதத்திலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நடவடிக்கை காலம் தாழ்ந்த நடவடிக்கையா அப்படிங்கிறதுலாம் எனக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த நடவடிக்கைலாம் ஏன் முன்னமே எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். தயவு செய்து இந்த தேர்வு முகமில் இருக்கக்கூடியவர்கள், இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் சற்று அதிக சிரத்தையோட, இன்னும் அதிக கவனத்தோட செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா புகாருங்களும் குற்றச்சாட்டும் வரத்தான் செய்யும். இது ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் தொடர்பானது. அப்போ அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும், இயல்பாக ஐயம் எழத்தான் செய்யும், இயல்பாக கேள்விகள் வரத்தான் செய்யும். இதற்கெல்லாம் முறையான நடவடிக்கைகளை ஏற்கனவே முகமை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, திரு மாறன், நிறைய தேர்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்லூரி அளவிலிருந்து போட்டித் தேர்வுகள், தகுதி தேர்வுகள் எல்லாமே நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க, மாணவர்கள் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி.
இன்னும் சொல்லப்போனால் இன்ஜினியரிங்கில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த காலத்துலேருந்தே நீங்கள் நிறைய விஷயங்களை குறிப்பாக நோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எப்படி சார் இந்த மாதிரி நேர்மையற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் இதெல்லாம் கொண்டு வர்றதுனால இந்த எக்ஸாமினேஷனில் நடக்கக்கூடிய இந்த தவறுகளை எந்த அளவுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு குறைத்து விட முடியும், இல்லைன்னா டோட்டலாக அட்டு ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் எரர் அப்படின்னு உருவாக்கிட முடியுமா? இல்ல, நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்ம வழிமொழியலாம். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, சட்டங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள் தான். ஏன்னா சட்டம் வந்து ஏற்றும் பொழுது அந்த சட்டத்தினுடைய சரத்துகளை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 302 செக்ஷன் இருக்குது, 307 செக்ஷன் இருக்குன்னா அந்த அஃபென்ஸ் உள்ளவங்களை வந்து என்கொயரி பண்ணி அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, பெனால்ட்டி என்ன பண்ணிருக்கீங்க, அது முக்கியமான விஷயங்கள். ஏன் இந்தியாவில் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, நம்ம வந்து தண்டனைகள் அளிப்பது வந்து காலம் தாழ்த்துறோம். தண்டனை அளிப்பதற்கு முன்னாடியே அந்த குற்றவாளி என்ன பண்ற பல வழியை தப்பிப்பதற்கான வழிகள் நிறைய இருக்குது. அதனாலதான் வந்து நம்மளால வந்து நம்ம நாட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எதுக்கும் வந்து தீர்வு காண முடியாம இருக்கிறோம். குறிப்பா நீங்க வந்து யுனைடெட் அரபு எமிரேட் இருந்தாலும் சரிதான், அமெரிக்கா கண்ட்ரி இருந்தாலும் சரிதான், சிங்கப்பூரா இருக்கலாம் நம்ம பக்கத்துல உள்ள கண்ட்ரிஸ், இவங்களை எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் 3 months 6 months என்கொயரி முடிச்சுட்டு நீட்டா வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நிரபராதியா இல்ல வந்து குற்றவாளியா, குற்றவாளிகளுக்கு தேவையான என்ன வந்து தண்டனைங்கிறது வந்து அது நிறைவேற்றுறதால தான் அந்த மாதிரியான தேசத்துல வந்து குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. குற்றம் செய்யறவங்க வந்து பயப்படுறாங்க. நம்ம கண்ட்ரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம சொல்றோம். ஆனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றதால இன்னும் வந்து வழக்குகளை ரொம்ப அதிகமா விசாரிச்சு, தீவிரமா விசாரிச்சு, உண்மை நிலைமை வந்து மக்களுக்கு அறிவிச்சோம்னா கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து ஜென்ரலா இருக்கிறது. இப்ப நீங்க லா வந்து நீங்க வந்து ஒரு லா இன்னைக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க, போத் பார்லிமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் பண்ணிருக்காங்கன்னாக்க, உண்மையிலே இது வந்து ஏன்னா அரசுடைய இயந்திரம் வந்து அரசு செய்யக்கூடிய கடமைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம அவங்க வந்து தவறாவே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நெட் ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ், நெட் வந்து எக்ஸாம் பண்ணும்போது இமிடியட்டா கேன்சல் பண்றாங்க. நீட் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணும்போது இஷ்யூஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு முறை பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து அரசு, நான் என்ன சொல்றேன்னா, அரசு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுடைய முகவர்கள், அவர் சொல்ற மாதிரி முகவர்கள் யாரு, ரிலையபிலிட்டி என்ன, அவருடைய ட்ரஸ்ட் ஒர்த் என்ன, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதே அந்த அது நேரா டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இல்லாம இந்த முகவர்கள் வந்து அவங்க தான் வந்து அதுல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க. அவர்களை வந்து இன்டியூஸ் பண்றது யாரு, இன்ஃபுளுன்ஸ் பண்றது யாரு, பணம் தான் மிக முக்கியமான விஷயங்கள். அதற்கு மேல வந்து அரசியலாக இருக்கலாம், இல்ல அப்பாற்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இதுவரை இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க, இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல பண்ணவங்கள அடுத்த ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு தேவையான தண்டனை, இந்த தண்டனை கூட என்ன சொன்னா 3 years to 5 years சொல்றாங்க. 3 years to 5 years அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் பண்றவங்க வந்து 5 years to 10 years அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 1 crore பெனால்ட்டிங்கிறாங்க. இந்த தண்டனை 10வது தண்டனை நான் சொல்லுவேன். ஒரு ஆள் 2 ஆள் நீங்க வந்து வருஷத்துல ஒரு மாதிரி பண்ணும் பொழுது இதுவரை யாராவது தண்டிச்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாராவது தண்டிச்சிருக்காங்க? தண்டிக்கவே இல்லை. இன்னும் கேஸ் ட்ரையல் போயிட்டு தான் இருக்கும். எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இமிடியேட்டா நீங்க ஒரு கன்விக்ஷன்ஸ் நீங்க வந்து பண்ணா மட்டும்தான் அடுத்த குற்றம் செய்யறவர் வந்து கண்டிப்பா வந்து செய்ய மாட்டாரு. இல்லைன்னா இந்த குற்றவியல் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து இன்னும் 1 year வரையும் நீங்க அவளை வந்து சார்ஜ் ஷீட் கொடுக்கவே இல்லை, கேஸ் ட்ரையல் பண்ணவே இல்லை, ஃபைனல் கொடுக்கவே இல்லை அப்படின்னாக்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா, இதுதானே நான் பாத்துக்கிறேன், இதுல உள்ள இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் என்ன இருக்குது நான் செஞ்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப லா வந்து இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த லாவை வந்து இமிடியேட்டா வந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட் அப்படி ஆக்சுவலா ஒரு பனிஷ்மெண்ட் அவர் குற்றம் செஞ்சிருக்காருன்னா அந்த பனிஷ்மெண்ட் நீங்க இமிடியேட்டா கொடுக்கணும். இமிடியேட்டா கொடுக்காததாலதான் இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. சமூகத்துல உள்ள பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சொல்றோம், லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்வாழ்வு இருக்குது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். மற்ற நம்ம ஜெனரலா சமூகத்துல பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து அரசு இயந்திரங்கள், அரசு செஞ்சது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லாவை வந்து அவங்க இன்னைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். திரு நடராஜ் சுப்ரமணியம், தேர்வுகளில் இந்த மாதிரி சட்டங்கள் இதெல்லாம் தாண்டி அது தேர்வு முகமை அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாடி தான். எந்த தவறுகளும் நடந்துடக்கூடாதுன்னு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ரொம்ப நுட்பமாக தான் கையாள்வாங்க, வெளியில் கசிந்து விடக்கூடாது அப்படின்னு.
அதையும் தாண்டி வெளியில் வருகிறது அப்படின்னு சொன்னால், தேசிய தேர்வு முகமை இதெல்லாம் நடத்துறது தாண்டி வெளியில் வருதுன்னா, இந்த சட்டங்களால் சரியாக எந்த பக்கம் இருந்து அது வெளியில் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சட்டங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. சட்டத்தை உருவாக்குபவர்கள் யார் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள். இங்கே தப்பு செய்கிறதே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தப்பே செய்கிறாங்க. உங்களுக்கு மே 5ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு, நீட் எக்ஸாம். 45 டேஸில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஜூன் 15 கிட்ட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது எப்போது? பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு, லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நீட் தேர்வு எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அவசியம், என்ன அவசரம்? ஜூன் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு ஜூன் 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு குளறுபடியை பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடியா இல்லை ராகுல் காந்தியா அப்படிங்கிற பார்க்க உலகமே அதுதான் திரும்பி பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம் சொல்லி சேம் டேயில் பப்ளிஷ் பண்ணாங்க. யாருமே நீட் எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது அந்த எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். காமன் பப்ளிக் யாருக்குமே தெரியாது. இது ஒரு முக்கியமான திட்டமிட்ட ஒரு செயல். ஆனால் அது மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்த அன்னைக்கே பீகாரில் ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. அப்போ விசாரிக்கும் பொழுது அந்த 7 பேருக்கு தான் லீக் ஆச்சு, அதை விட்டு வெளியில் யாருக்கும் போகலைன்னாங்க. இதை யாராவது நம்புவாங்களா? இன்றைக்கி இருக்கிற டேட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாலே 5000 கொடுங்க 10,000 கொடுங்க ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரில் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி ஒன்று இருக்கும்பொழுது அந்த 7 பேருக்கு மட்டும்தான் அவுட் ஆச்சுன்னு சொன்னது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மோசடி. ஸோ இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போவுமே நீட் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 40 நாளில் விட வேண்டியது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி விடும் பொழுது யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து, அதாவது அந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த லீக் ஆகி அந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 7 பேர் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் எழுதுறதுக்கு இன்றைக்கி அதில் ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போகணும். அவங்க மட்டும்தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆன்சர் சொல்ல முடியும். இன்றைக்கி எனக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது அப்படின்னா நான் ஆன்சர் எழுதிட முடியாது. நான் இந்த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் கொடுக்கணும். அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சரை ஒரு 10 மினிட்ஸில் கொடுப்பார். அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கொடுக்கணும், அவர் 10 மினிட்ஸில் கொடுப்பார். ஸோ ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் இதை அரங்கேற்றி இருக்கிறாங்க தவிர தனி மனிதன் அரங்கேற்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க் 720 720 4 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஸோ ரெண்டாவது மார்க் எவ்வளோ வரணும், 716 வரணும். நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு, ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா 5 மார்க் குறைப்பாங்க. ஸோ இல்லை 715 வரணும். ஒன்று 715 வரணும், இல்லைனா 716 வரணும், இல்லைனா 720 இருக்கணும். இது எதுலேயுமே சம்மந்தம் இல்லாமல் 717 718 அப்படிலாம் மார்க் இருந்துச்சு. 717 718. அப்போ கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக ஆரம்பித்தோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேட்டாக தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம், அந்த இன்விஜிலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா லேட்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நாங்கள் டைம் நாங்கள் என்ன பண்ணோம், கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னாங்க. அப்படி சொல்லிட்டு இதுக்கு வழி இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் லேட்டாக எக்ஸாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், ப்ரொவைடட் அது ஆன்லைன் எக்ஸாமாக இருந்தால். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் 3 ஹவர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமிங் தான் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மூளை இதற்கு பின்னணியில் செயல்பட்டு, அதாவது ஒன்று நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கி உனக்கு கொடுக்குறேன், எல்லா ப்ரொஃபஸரும் ஆன்சர் கொடுங்க, அதுக்குள்ளே நம்ம பசங்க எழுதிடுவாங்க, நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு முறைகேடு இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இப்போ ஒரு 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. இப்போ ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அந்த 1563 பேருக்கும் நீங்கள் ரீ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது, அவங்க அனைவரும் விசாரிக்கணும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. ஆன்லைன் எக்ஸாமாக இருந்தால் மட்டும்தான் கிரேஸ் மார்க் கொடுக்கணும். ஒரு ஆஃப்லைன் நடந்த எக்ஸாமுக்கு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா முடிகிறது 1/2 அன் ஹவர் கழித்து முடிச்சிருக்கணுமே தவிர அங்கே கிரேஸ் மார்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீட் என்பது அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நுழைவுத் தேர்வு. இன்றைக்கி லாஸ்ட் டைம் எப்படி கட் ஆஃப் இருக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 575 மார்க் கொடுத்து எடுத்துருக்கிறாரு ஒரு ஓபிசி கேண்டிடேட், ஒரு பிசி கேண்டிடேட்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி எவ்வளோ இருக்கும், ஒரு 580 இல்லை 585 இருக்கும். ஸோ அப்படி படிப்படியாக தான் கொஞ்சம் முன்னேற முடியும். ஏன்னா இது ஒரு போட்டித் தேர்வு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 650 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருந்தால் மருத்துவத்தில் இளநிலை படிப்பு மருத்துவம் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல, கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 650 மார்க்கில் 40,000 பேர் இருக்கிறாங்க.
650 மார்க் அதை சுற்றி 40,000 பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்குது. இதுதான் உண்மை. இதை மறைக்கிறதுக்காக நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் எந்த விதமான ஒரு உண்மையும் கிடையாது. இதுதான் நெட் எக்ஸாம் நடந்திருக்கு. நெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நுழைவுத் தேர்வு. நீங்கள் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நெட் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, ஒரு க்ரைம் பிரான்ச்சில் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு சொல்லி முறைகேடு நடந்துச்சு சொல்லி அதனால் கேன்சல் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு நடத்தணும்? நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, நம்முடைய பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்னு சொல்லி பிஆர்டின்னு ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் நடத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியாது, கோர்ட்டில் வந்து அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், இதே டிஆர்பி நடத்தினது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க. என்ன காரணம், கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்குது, அதற்கு வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும், அதனால் கோர்ட்டில் யாரோ கேஸ் போட்டாங்க, ஸ்டே கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக செட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செட் எக்ஸாம் மனு சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க, ஜூன் 9 நடத்துகிற சொல்லி சொன்னாங்க. இந்த செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆனால் இவங்க நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு ரெக்ரூட் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதற்குண்டான எக்ஸாம் August 4 நடக்குது. ஸோ இப்போ இந்த செட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை சார், அதாவது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் பொழுது நம்முடைய டிஆர்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, மனு சுந்தரா யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் 3 வருஷம் செட் எக்ஸாம் நடத்துறதுக்கு உண்டான அந்த அனுமதியை கொடுத்துருக்குறோம். அவங்க 3 வருஷம் நடத்துவாங்க. எலிஜிபிள் ஆகிறவங்க அந்த நீங்கள் எக்ஸாமில் எலிஜிபிள் ஆகிக்கோங்க. நீங்கள் இதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உதவி பேராசிரியர் கல்லூரிகளில் உள்ள எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும்னு சொல்லி நம்முடைய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்சது, ஜூன் 4 முடிஞ்சது. ஜூன் 9 நடத்த வேண்டிய எக்ஸாமு இப்போ எக்ஸாம் நடத்தலை. எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்க, மனு சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்தணுமா இல்லை வேறு யார் நடத்தணுமா, அப்படியே வந்து கிடப்பில் போட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாமை முடித்தா தான் உங்களுக்கு August 4 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு நீங்கள் அந்த ஒரு நுழைவுத் தேர்வு நீங்கள் நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமை, நீங்கள் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது, அதாவது அவங்க அந்த எக்ஸாமுக்காக நடத்துகிறாங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, கொஸ்டின் பேப்பர் யார் பிரிண்ட் பண்ணுறாங்க, கொஸ்டின் பேப்பர் யார் வந்து இந்த லாரியில் கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டான நேரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும், எனக்கு ஆன்சர் சொல்லி ப்ராசஸ் எல்லாமே ஒரு லைன் அப் பண்ணி அதை வாட்ச் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஒரு மானிட்டரிங் இருந்துட்டு தானே இருக்கும். மானிட்டரிங் தவறு இழைக்கப்படுதுங்கிற மானிட்டர் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. மானிட்டரிங் இருந்துட்டு தான் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் மானிட்டரிங் இருந்தாலும் யார் இதை கண்டுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ என்ன பண்ணும், சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்றும் இல்லை, தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடராஜ் சட்டை நாங்கள் சொல்லக்கூடிய தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சரியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆமாம், அப்படிங்கிறது தானே நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, 11 பேர், இந்த 11 பேரும் தான் குற்றவாளிகளா? இங்கே சொன்னீங்க 1563 பேரையும் விசாரிக்க வேண்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களையும் விசாரிக்க வேண்டும்னா இங்கு கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகரிக்கிறது. தண்டனையை விடவும் ஐடென்டிஃபிகேஷன் முக்கியம் இல்ல. அது சரியா நடக்குதா? அது சரியாக நடக்கவில்லை. நீங்க கேட்கிறேன் உங்கள்கிட்ட, திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, நிறைய தேர்வு இல்ல அது முன்னால நம்ம சார் ஏதோ கை உயர்த்தினார், அது என்ன கேட்டுக்கலாம். இல்ல அதாவது இப்போ வந்து தண்டனை வந்து கொடுக்கலன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒரு +2 ஐ திங்க் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. லாரியில வரும்பொழுது அதை இது பண்ணி இது பண்ணாங்க, தமிழ்நாட்டில் பண்ணாங்க. இதுவரையும் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் இல்லை, யாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. அதாவது லாரி டிரைவரு, வந்தவங்க கிளீனரு, பக்கத்தில் உள்ளவங்க வந்தாங்க, இவங்க தான் காரணம். அதுக்கு அவரோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் விடுங்க, அதுக்கு யார் இருக்காங்கன்னு அப்புறம் பார்ப்போம். ஃப்ரண்ட் லைனில் உள்ளவங்க எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, யார் அக்யூஸ்ட் பிடிச்சிருக்காங்க, அவருக்கு என்ன நம்ம தண்டனை கொடுத்துருக்கோம், இதுவரையும் கொடுக்கல. அதுதான் காரணம். இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும் வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப தள்ளி போறதால தான் இந்த பிரச்சனைகளே இருக்குது. சமூகத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறது காரணமே இதுதான் முக்கியம். அப்ப சட்டங்கள் இயற்றுவது மட்டும் கிடையாது, சட்டத்திற்கு மேல வந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், அதுக்கு என்ன ரியாக்ஷன் சொசைட்டியில் இருக்கு அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் இந்த தப்புகள்லாம் வந்து களைய முடியும் நான் நினைக்கிறேன். பாஸ்கரன் சார், எல்லா குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்கப்படுறாங்களா, ஒரு தேர்வு முறைகேடு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை ப்ராப்பரா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. பாருங்களேன், இல்ல இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கூட சேர்த்துக்கணும். என்னன்னா, ஏதோ குற்றம் நடைபெற்றிருக்கிறது, குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது பற்றிய விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அது என்ன அப்படின்னா,
இது மாதிரியான தேர்வு முகமைகள் இருக்கு இல்லையா, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அதை நடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலி எக்யூப்டுங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி உண்டு. மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி அங்கதான் வருது. எந்த அளவுக்கு ட்ரூலி ப்ரொஃபஷனல் நடத்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எப்பவுமே எந்த ஒரு முகமை மீதும் நான் குற்றம் சொல்றது இல்லை, அரசாங்கத்துக்கு நான் குற்றம் சுமத்துறது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட தேர்வு டிஎன்பிஎஸ்சி நடக்குது. தேர்வர்களுக்கு எல்லாம் ஆன்சர் ஷீட்லாம் கொடுத்துட்டாங்க, எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சில மையங்கள்ல அரை மணி நேரம் வரைக்கும் கூட எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்த ஆன்சர் ஷீட்டை திரும்ப வாங்கினாங்க. சரிங்களா, திரும்ப வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டுக்கு எதிரே அவங்களுடைய அந்த கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் இருக்கு, அதை பார்த்துதான் கொடுக்கணும், அதை மாறி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கினாங்க. ஒரு மையத்துல இல்லை, பல மையங்கள்ல நடந்தது. ஏறத்தாழ அரை மணி நேரம் ஆன்சர் பண்ணவங்க கிட்ட இருந்து வாங்கி அப்புறம் திரும்பி வேற கிட்ட கொடுத்துருக்காங்க. முன்னால கொடுத்தவங்க தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கலாம், ரைட்டான ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்லயும் வேறு ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் அதுல இருக்கு. இது இம்பர்சனேஷனா இல்லையா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டேன். இதை நான் கட்டுரை எழுதினேன், தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தேன், எல்லா இடத்துலயும் வந்தது. ஆனாலும் அதுக்கு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதுக்கு பின்னால எந்த ஒரு அரசியல் காரணமோ உள்நோக்கமோ இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னன்னா லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். நடத்துறவங்க தப்பா நடத்திருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அந்தந்த தேர்வு முக மையத்தை சொல்லியிருக்கணும், அப்பா அந்தந்த ரோல் நம்பர் இருக்கிறவங்க ஆன்சர் ஷீட் தான் கொடுக்கணும் நீங்க சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பரை அடிச்சுட்டு அவங்களோட ரோல் நம்பர் எழுத சொல்லுங்க போதும், அப்படி சொன்னாலே போதும். ஆனா கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு திரும்ப தேர்வுகளுக்கு கொடுத்தாங்க. அப்ப தப்பு நடந்திருக்கு, ஆனா அந்த தவறு சரி செய்யப்படவே இல்லை. நல்லா யோசிச்சுப்போம். அப்போ நான் மீண்டும் சொல்லுகிறேன், அரசையோ அல்லது ஆணையத்தையோ தவறு சொல்லுவோம் நம்முடைய நோக்கம் இல்லை. அங்க ஏதோ ஒரு அந்த ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது லேக்கிங்ல இருக்கு. அந்த ப்ரொஃபஷனலிசம் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் மிகச் சரியான நபர்களே அங்க வைக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்றேங்கண்ணே, வணக்கத்துக்கு என்னோட நண்பர் திரு மாறன் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஒரு ஆணையத்துக்கு நீங்க அவங்க பொறுப்பா வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஷனலா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதை பற்றி எந்த ஒரு பின்புலமும் இல்லாத யாராவது ஒரு கொண்டு வந்து அங்க வச்சுட்டு நமக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது இல்லை. இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறோம். ஏன் இந்த முகமைகள் மீது எல்லாம் இந்த அளவுக்கு சர்ச்சைகள் வருகின்றன, ஏன் இந்த தேர்வுகள் கொடுத்து ஐயங்கள் வருகின்றன, அச்சங்கள் வருகின்றன அப்படின்னா, அது நடத்துறவங்ககிட்ட அந்த ஒரு தொழில்முறை அணுகுமுறை இல்லை. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். மற்றபடி குற்றம் கண்டுபிடிக்கப்படட்டும், விசாரணை நடக்கட்டும், தண்டனை வழங்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போதாவது அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா இருக்கட்டும், அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், சாஃப்ட் செலக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், ஐயா சொன்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டா விழித்துக் கொள்வதற்கு சட்டங்கள் மட்டும் இயற்றியதனால் விழித்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சட்டம் இயற்றிட்டாங்க, இது நடப்பதெல்லாம் மிக சிறப்பாக நடக்கும், மாணவர்கள் பாதுகாப்பாக தேர்வு எழுதலாம், அந்த தேர்வு முறையில எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, நான் சொல்ற ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க சொல்ற அந்த சட்டமும் குற்றமும் தண்டனையும் தவறு நடந்ததுக்கு அப்புறம் வருது. தவறே நடக்காமல் அதை நடத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு சட்டம் இயற்றி இருக்காங்களான்னு கேக்குறேன். தவறே நடக்காமல், தவறுக்கு தண்டனைக்கு சட்டம் இயற்றி இருக்கிறார்கள், தவறே நடக்காமல் இருக்க என்ன செஞ்சிருக்காங்க? அதுதான் கேட்கிறேன். அதுக்குதான் இப்ப என்ன கேட்டா ஒரு நபர் நான் நேரடியா சொல்லுவேன், இவரை எடுங்க முகமையில கொண்டு வாங்க சொல்றேன், திரு மாறன் அவர்களை சொல்லுவேன். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல நாட்டுல, ப்ரொஃபஷனலா நடுநிலைமையா நேர்மையா ரொம்ப பிரமாதமா நடத்துறது எத்தனை பேர் இருக்காங்க. நான் ஒரு முகஸ்துதிக்காக சொல்ல வரல, உண்டா இல்லையா? அவர்கள நீங்க ஏன் கணக்கு எடுத்துக்கலாம்? அவங்கள ஏன் நீங்க கொண்டு வரல? அவர்களே நீங்க முகமை கொண்டு வரலாம் இல்லையா? எது உங்களை தடுக்குது? இந்த அளவுக்கு விவாதம் நடவதற்கு என்ன காரணம்? அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், அல்லது வேற ஒரு முகமையா இருக்கட்டும், அல்லது நீட் தேர்வாக இருக்கட்டும், நெட் தேர்வாக இருக்கட்டும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா இருக்கட்டும், அங்க நீங்க ஏன் சரியான நபர்களை ஏன் உங்களால் அடையாளம் கண்டு சார், நீங்க அங்க சரியான நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து சரியான நபர்களை அங்கே உட்கார வைத்தாலே இதெல்லாம் தீர்ந்து போயிடும். இவ்வளவுதான். மற்ற விவாதங்கள்லாம் அடுத்ததுதான். என்னோட கேள்வி அங்கதான் வருகிறது. இந்த அளவுக்கு ஒரு அன்ப்ரொஃபஷனல், ஒரே ஒரு செகண்ட், இந்த அளவுக்கு அன்ப்ரொஃபஷனலா அமச்சூரிஷா ஒரு தேர்வை நடத்த முடியுங்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு தேர்வு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயா மாறன் இருக்காருன்னா ஒரு மாசம் தூங்க மாட்டாங்க. இந்த தேர்வு முடிஞ்சு எல்லாம் கரெக்டா போய் சேர்ற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. உண்டா இல்லையா சார்? அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஒரு அக்கறை இருக்கா இல்லையா? இது வேண்டும். இல்ல, நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், நான் உங்களுக்கா சொல்ல வரேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இது மாதிரியான தகுதியான நபர்களை கொண்டு வந்து வைங்க. இவர் பிளமிஷ்லெஸ் ரெக்கார்ட், அவங்க மேல எந்த ஒரு களங்கமும் யாரும் சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி திறமையான நபர்கள், நேர்மையான நபர்கள் கொட்டி கிடக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்கிறேன். அப்பதான் இதெல்லாம் விடிவாளம் பிறக்கும். இதெல்லாம் விடிவாளம் அப்பதான் பிறக்கும். மாறன் சார், திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நிறைய தேர்வுகளை உற்று நோக்கிய நபர், தேர்வு மையங்கள்ல
வகுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு அதிகாரியா இருந்தவர். அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. தேர்வு தவறு நடக்கிறதுக்கு தண்டனை அப்படிங்கிறது தாண்டி தேர்வை மிகச்சரியாக, ஒரு தேர்தல்னா அந்த தேர்தலை மிகச்சரியாக நடத்த வேண்டும். அது தண்டனை கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்ப அந்த தேர்வை நடத்துறதுக்கு, அந்த தயார்படுத்துறதுல அந்த ஒட்டுமொத்த துறையும் தவறிழைத்து விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒட்டுமொத்த துறைன்னு நான் சொல்ல முடியாது. அதை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நீங்க அவர் சொல்றதுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ வந்து சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் நடக்குது. சிபிஎஸ்சியில் வந்து தவறு நடப்பது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் தவறு நடக்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்னா, சிபிஎஸ்சியோட ஸ்கூல் செட்டப், அவங்களுடைய ஸ்டேட் வைஸ் செட்டப், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் கேபிட்டல் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாமே அந்த சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்றவங்க அத்தனை பேருமே அதே வேவ் லென்த்ல இருக்கும்போது அந்த இஷ்யூஸ் குறைக்கப்படுது. இதே நீங்க ஸ்கூல் எஜுகேஷன், நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனா இருக்கலாம், எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனா இருக்கலாம், பப்ளிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வரும்போது பிரச்சனைகள் வருது. அப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு போர்டு, அவங்களுடைய ஏஜென்சிஸ் யாரு, அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அங்க வந்து சரியான நபர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆல்சோ தி சேம் ப்ராப்ளம். இன்னைக்கு ஐஐடி வந்து ஜேடியூ எக்ஸாம் நடத்துறாங்க, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது அவங்க தான் பண்றாங்க, போர்டு அவங்க தான் வச்சிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பண்றாங்க, எக்ஸாமினேஷன் அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க, ரிசல்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் பேர் 10 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு எந்த இஷ்யூஸ் இருக்கா? ஏன்னா ஐஐடியுடைய ஒரு செட்டப், அதுமே செட்டப், அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் டிஃபரெண்ட். இதே நீங்க வந்து என்டிஏங்கிறது ஒரு பாடி, அதுல ஒரு 30 பேர் உட்கார்ந்துட்டு பாலிசி மேக்கர் தான் நீங்க பண்றீங்க. அது எக்ஸிகியூஷன் பண்ற அளவுக்கு மிடில் லெவல்லையோ ஃபைல் அண்ட் ரேங்க்லயோ சரியான ஒரு நபரை நீங்க செய்யறது கிடையாது. அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது. ஈவன் சொல்ல போனா சிபிஎஸ்சி வந்து நீங்க நீட் எக்ஸாம் நடத்தும் போது கூட இந்த பிரச்சனைகள் அதிகமா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த லிங்க் இருக்கும் போது அந்த சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம், கைட்லைன்ஸ் மிக முக்கியமா இருக்கும். இது இல்ல, அதுக்கான ப்ரொஃபஷனலிசம் இல்ல, சரியான ட்ரைனிங் இல்ல, ஒரு அவேர்னஸ் இல்ல. இதுதான் மிக முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். இப்போ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு முறை அல்ல, இப்போ நீட்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி தேர்வுகள் ரத்து செய்யறதா இருக்கட்டும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும்போது ஒரு தேர்வுலேருந்து இன்னொரு தேர்வு நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பாடம் அவங்கள்ட்டே ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல. இங்கே எல்லாம் இந்தந்த ரூட்ஸில் தவறு நடக்கு, இதை நம்ம கரெக்டாக மாடிஃபிகேஷன் பண்ணணும், அந்த ப்ராசஸ் நடக்காதா? இல்ல சார், அதாவது நான் சொல்றேன். இப்போ வந்து என்னன்னா, இப்போ சிபிஎஸ்சினா ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க சார். நீங்க ஸ்கூல் அப்ப இங்க ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் டோட்டலா இல்ல, என்டிஏ நடத்தக்கூடிய தேர்வுகள்ல இல்ல அப்படிங்கிறீங்களா? இப்ப நான் யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அங்க நடத்துறோம் அப்படின்னாக்க, யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனோட சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அபிஷியல்ஸ் யார் இருக்கிறாங்க, யார் நடத்துறாங்க, எங்க ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை வரும்போது இமிடியேட்டா கரெக்ட் பண்றாங்க, ரெக்டிஃபிகேஷன் பண்றாங்க. இங்க நீங்க ஏஜென்சிஸ் வைக்கும் பொழுது யாரு ஏஜென்சிஸ், அதான் நான் சொல்றேன். அந்த ஏஜென்சி யாரு? பீகார்ல உள்ள ஏஜென்சி யாரு? அப்ப பீகார்ல வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வரும்போது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னாக்க அதுக்கு யார் அங்க நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றீங்க? பீகார் வந்து அந்த ஸ்டேட் பார்த்தோம்னாக்க நீங்க ஸ்டேட் எக்ஸாமினேஷன் பிரச்சனை சார், அங்க ரயில்வே எக்ஸாம் பிரச்சனை சார். அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரோல் மாடல் இது. ஆனா நல்ல பிரில்லியன்ட் இருப்பாங்க, நல்லா நடத்துவாங்க. அங்க உள்ள கல்பிரேட்ஸ் 1 or 2 கல்பிரேட்ஸால என்னாச்சுன்னா the entire ஸ்டேட்டுக்கு இஷ்யூஸ், என்டையர் இந்தியாவுக்கு இஷ்யூஸ். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது பிரச்சனையான உள்ள இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணணும், அதை மேனேஜ் பண்றது யாரு? ஈவன் நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு முடிஞ்சோம்னா செய்ய முடியும். ஏன்னா இருக்கிற பிட்ஃபால்ஸ் எங்க இருக்குது? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் மிக முக்கியமான விஷயங்கள். ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எங்க எந்த இடத்துல பிரச்சனை வரும், யாரால பிரச்சனை வரும், இதை எப்படி சமாளிக்கலாம், அதை யாரு சமாளிப்பார், அதான் முக்கியமா யாரு சமாளிப்பாங்க அப்படிங்கறத இதெல்லாம் அனலைஸ் பண்ணி you have to identify a right person for the right job. அதான் சின்ன விஷயங்கள். இது இல்லாம இருக்கும் பொழுதுதான் பணத்துக்காக யாரோ உள்ள ஈல்டாகி இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து இது பண்றாங்க. அதனாலதான் என்ன பண்றோம்னா, ஒரு ஏஜென்சிஸ், நீங்க டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு தனி போர்டு, அது வந்து அதுக்கான ரிலையபிள் வந்து சர்க்கிள்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, பிடிஓ கொடுப்பாங்க, இல்ல தாசில்தார் கொடுப்பாங்க, ஆர்டிஓ கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நடத்துறவங்க யாரு, அதுக்கு அந்த பாடியோட லிங்க் இருக்காங்களா? ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் அவங்க பொறுப்பு, அவங்க எக்ஸாமினேஷன் நடத்துறாங்கனாக்க அந்த பொறுப்பு கண்டிப்பா வந்து சரியா வராது. கண்டினியூட்டி இருக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அபிஷியல் ரிலேஷன்ஷிப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் கண்டினியூட்டியா இருக்கிற இடத்துல எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நீங்க அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல
யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறாங்க, ஒரு பிரின்சிபால் தான் இன்சார்ஜ். அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றாரு அவரு. லீக் ஆயிருக்கா? ஆகவே இல்ல. இதே மாதிரி ஸ்கூல் எக்ஸாம், ஒரு ஸ்கூல் பிரின்சிபால், சிஇஓ, அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். அதுல பிரச்சனை வருதா? சிபிஎஸ்சில பிரச்சனை வருதா? ஏன் இந்த காம்படிட்டிவ் ஈவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த பேங்க் அசோசியேஷன் ரன் பண்றாங்க. அந்த அசோசியேஷன் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து ரிலையபிலிட்டியா இருக்காங்க, ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்காங்க. இதுக்கு தான் வந்து சரியான ஏஜென்சிஸ் இல்ல. இதுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டமைப்பு பண்ணி ஆகணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி ஆகணும், டீம் பில்டிங் பண்ணி ஆகணும். டீம் பில்டிங் பண்ணி எந்த அபிஷியல்ஸ் ரைட்டான அபிஷியல்ஸ் சொல்லிட்டு நீங்க லிங்க் பண்ணா மட்டும்தான், அலைன்மெண்ட் இருந்தாதான் இதை சக்சஸ்ஃபுல் நடத்த முடியும். இல்லைன்னா நீங்க அப்பப்போ ஒவ்வொரு ஏஜென்சிஸ் நீங்க அழைக்கிறது, இன்னொரு ஆளை கூப்பிடுறது, இன்னொருத்த உள்ள வர்றதுனாக்க கரப்ஷன்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். இது கண்டிப்பா இதுதான் பிரச்சனை நான் சொல்லுவேன். திரு நட்ராஜ் சுப்பிரமணியம், உண்மையாகவே எல்லாருமே ஒரு கல்வியாளர்கள், தேர்வுகளை பார்த்தவர்கள் அப்படிங்கிற பாணியில் சார் சில விஷயங்கள் சொன்னாங்க. ஐஐடியில் தேர்வு நடைபெறுகிறது, சிபிஎஸ்சி போர்டில் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி எரர்லெஸ் அப்படிங்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர்லெஸ் அப்படிங்கிற ஊரில் கொண்டு போகிறாங்க. இந்த என்டிஏ அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கான ஒரு முக்கியமான தேர்வுகள் நடத்தக்கூடியவங்கள்ட்ட ஏன் அந்த எரர்லெஸ் ப்ராசஸையோ அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சையோ உருவாக்க முடியல? அதுக்கு என்ன தடையாக இருக்குது? சட்டங்களை உருவாக்க முடியுது, அது சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ஏன் உருவாக்க முடியல? ஸோ இந்த மாதிரி முகமைகள் நடத்தக்கூடிய தேர்வுகள், அது வந்து என்டிஏவாக இருக்கலாம், இல்லைனா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இவங்க 2 பேரையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஆர்கனைஸ்டாக ஒரு எக்ஸாமை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத விட, அதில் ஆர்கனைஸ்டாக க்ரைமை எப்படி பண்ணலாம், அதில் பல கோடி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். அந்த புரோக்கர்ஸுக்கு என்றைக்குமே தண்டனை கிடைச்சது கிடையாது. இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தன் பண்ணுறான், அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தன் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முகமைகள் நடத்தக்கூடிய தேர்வுகள் நடக்குது. பட் நீங்கள் யூபிஎஸ்சி எடுத்துக்கோங்க, நீங்கள் சிபிஎஸ்சி சொல்கிறீங்க, ஐஐடி எக்ஸாம் நடத்துகிறது, ஸ்டேட் பேங்க், நீங்கள் யூபிஎஸ்சி எடுத்துக்கோங்க. யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமில் இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கும், ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா? எதுவும் வந்தது கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அடுத்த ஐஏஎஸ் ஆகிறதுக்காக எக்ஸாம் எழுதுறாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் எக்ஸாம் எழுதுறாரு. நம்ம வந்து பார்த்திங்க அவர் எக்ஸாம் எழுதும் பொழுது அவர் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு காலத்தில். இவர் வந்து அந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷன் 5 நாள் தொடர்ந்து நடக்கும். அவர் 2ஆம் நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு எங்கேயோ இருந்து யார்கிட்ட கேட்டு எழுதியிருக்கிறாரு. சென்னையில் நடந்த சம்பவம். அப்போ வந்து அங்கே வந்து இன்விஜிலேட்டராக இருந்தவர் ஒரு ஸ்கூல் டீச்சரோ இல்லைனா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோ அவங்க தான். ஸோ அப்போ அவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஏதோ ப்ளூடூத் வச்சு கேட்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, அங்கே யூபிஎஸ்சி அந்த ஆர்கனைசேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மேலே இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, ஓகே, அகைன் நம்ம வாட்ச் பண்ணுவோம். கண்டுபிடிச்சாங்க, 3ஆவது நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் யார்கிட்டயும் கேட்டு எழுதுறாரு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதில் இருந்து ஐபிஎஸ் சர்வீஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவர் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க, இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்படி நடக்குது. யாரோ ஒருத்தங்க கேட்டு எழுதுறாங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் அந்த டிஎன்பிஎஸ்சின்னு வரக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டார், கண்டுக்கலாம் போயிடுவார். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருந்தான ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இதுதான் இப்போ என்டிஏல நடந்திருக்குது. என்டிஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் அது நடந்திருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் தேர்வுக்கு எதிராக எல்லாருமே பேசுவாங்க. மோரார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் நீட் தேர்வுக்கு எதிராக, நீட் தேர்வு கூடாது, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேச்சு எப்போவுமே இருக்க தான் செய்யும். ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி க்ரைம் பண்ண அந்த புரோக்கர்ஸ் எப்படி பார்த்தாலும் இவங்க நீட் தேர்வு வேணாம்னு சொல்ல போகிறாங்க, இதில் நம்ம ஒரு முறைகேடை பண்ணிட்டு போயிடுவோம், எப்படியும் கோர்ட் கேன்சல் பண்ணாது, நம்ம வந்து சம்பாதிக்க செஞ்சிடலாம், நமக்கு தேவையானக்குள்ள பாஸ் பண்ண வச்சிடலாம். ஸோ இதுதான் அவங்களோட அஜெண்டா. அவங்க என்ன நினச்சி பண்ணியிருப்பாங்க, என்ன இருந்தாலும் நீட் தேர்வு வேணான்னு எதிராக ஒரு கோஷ்டி சத்தம் போட தான் செய்யும். பட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து நீட் தேர்வு வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம முறைகேடு பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் தான் இங்கே ஆர்கனைஸ்டாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக அங்கே நடந்திருக்குது. நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்னில் என்றைக்குமே கொஸ்டின் பேப்பர், நம்ம ஸ்டேட் போர்டில் நம்ம வந்து 10th எக்ஸாம் நடக்குது, 12th எக்ஸாம் நடக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம். பசங்க யாருக்கு படிக்க ரெடியாக இல்லை, படிக்க ரெடியாக தானே அவன் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி எழுதுவான். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. எஸ்பிஐலாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸாம் எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த காரணத்தை கொண்டு எந்த கொஸ்டினும்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே வராது. ஈவன் எஸ்பிஐ பேங்கோடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் கூட ஆன்சர் தெரியாது, அந்தளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சிஸ்டம் அங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு சம்பாதிச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பழக்கப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 1563 பேர் இவங்க ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 1000 பேர் நீங்கள் வச்சுக்கோங்க ஏதோ வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 பேருடைய பேக்ரவுண்ட் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்க. அதுவுமே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து அவர் பையனையோ பொண்ணையோ டாக்டர் ஆக்குன்னு நினைக்கிறாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது தான். ஸோ நீ எக்ஸாம் எழுதுவோம், நீட் எக்ஸாம் நல்ல ரேங்க் கிடச்சா கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனா ப்ரைவேட் காலேஜை சேர்த்துக்கிறேன், இது அவங்களுடைய அஜெண்டா. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் டாக்டர் ஆக்கியே தீரணும். தேனியில் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே சம்பவம் தான். அப்போ வந்து சிபிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களால முடியல சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிட்ட கொடுத்தாங்க. ஸோ இந்த முறைகேடுகள் பண்ணக்கூடாது, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க, இதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் மனசு வந்து ஓகே நமக்கு இது மூலம் வரக்கூடிய வருவாய் தேவையில்லை நினச்சா மட்டும்தான் இந்த முறைகேடு தடுக்க முடியுமே தவிர பாராளுமன்றத்தில் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் இந்த முறைகேடு தடுக்க முடியாது. இது இன்னொரு ரீசன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ முறைகேடு நடந்திருக்கு. 2019 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு. அதை சிபிஐக்கு மாற்றினாங்க. அந்த கேஸுடைய நிலைமை என்ன, இப்போ அதுக்கடுத்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இப்போ அதுக்கடுத்த குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ எத்தனை முறைகேடுகள் நடந்தாலும் சரி, அது வந்து எந்த ஒரு தேர்வாணையம் இந்த முகமைகள் நடத்தக்கூடிய தேர்வுகள் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரை கண்டிப்பாக முறைகேடுகள் நடக்க தான் செய்யும். நன்றி சார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க புதிய சட்டம், பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும்? ஈசான் தான் நம்முடைய விவாதம் பயணித்தது. 3 கல்வியாளர்கள் ஆழமான கருத்துரைகளை, இந்த தேர்வு எப்படி நடத்தணும், இந்த சட்டத்தினால என்ன பயன்கள் விளையப் போகிறது, இன்னும் எவ்வளோ மாற்றங்களை இந்த தேர்வில் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது, அப்படி தேர்வு நடத்துகிற முறையிலேயே எவ்வளவு புதிய கருத்துக்கள் இன்னும் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதால நிறைய தெரிவித்திருந்தாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 கருத்துரையாளருக்கு நன்றி. கல்வியாளர் திரு மாறன், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியம், நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.